அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியாகிரபி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் கொஸ்டின் நம்பர் 131லிருந்து 140 வரைக்கும் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் த டேர்ம் அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த அர்பன் ஸ்ப்ரால்னா என்ன நமக்கு தெரியணும். இப்போ ஒரு சிட்டி இருக்குது. இப்போ ஏன் இந்த சிட்டியானது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லா கிராமத்தையுமே வந்து ஆக்குப்பை பண்ணுது இல்லையா? ஸோ ஆக்குப்பை பண்ணி அதையும் வந்து ஒரு அர்பன் ஏரியாவாக மாற்றுது இல்லையா? ஸோ இதான் வந்து அர்பன் ஸ்ப்ரால்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சென்னை சிட்டி சொல்லலாம். சென்னை சிட்டியானது இருந்தது, இப்போ அரக்கோணம் வரைக்கும் அது வந்து சென்னைன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரே சென்னைன்னு சொல்லிட்டானுங்க. ஸோ அதுபோல் இப்போ நம்மளும் சென்னை தான் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லிட்டு இருந்தானுங்க. எங்கள் ஊரானது சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் 100 கிலோமீட்டரில் இருக்க எங்கள் ஊரையுமே வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அதுதான் வந்து அர்பன் ஸ்ப்ரால் அப்படிங்கிறது. ஸோ அதைப்படி பார்க்கும்போது கீழே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன, uncontrolled and unplanned spreading of city into adjoining rural areas. uncontrolled இல்லாமல் ஜாயின் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் அர்பன் ஸ்ப்ரால். அடுத்து கொஸ்டின் நம்பர் 132. ஆஸ் பர் த ஸோ இது ஏன் அர்பன் ஸ்ப்ரால்னு சொல்கிறோம் அப்படின்னா, அன்கண்ட்ரோல்டு அண்ட் அன்பிளான்டாக இருக்குது இல்லையா? இப்போ திடீர்னு ஒரு நகரம் ஆகிடுது அப்படின்னா அதுக்கு தேவையான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்றது இருக்காது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்றது இருக்காது. நிறைய என்ன ஆகும், டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போ சென்னை பார்க்குறோம். சென்னை அப்படிங்கிறது ஒரு அந்த ஏரியா வந்து வெள்ளைக்கார உருவாக்கும் பொழுது அது வந்து என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டோட அவன் அமைச்சிருக்க மாட்டான். ஆனால் அதன் பிறகு வந்தது இப்போது ஒரு லீனியர் இப்போ பிளான்டு சிட்டினா எப்படிங்க இருக்கும்? பிளான்டு சிட்டினா இருக்கும். ஸோ எந்த பகுதியில் போனாலும் வந்துடலாம். ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த ஏரியா, என்னோடய ஆஃபீஸ் இருக்கிற இந்த ஏரியாவில் இது ஒரு பிளான்டு சிட்டி, சரிங்களா? இப்போ நான் போயிட்டே இருக்கும்போது இங்கே திடீர்னு இங்கே டிராஃபிக் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். டக்குனு இந்த வழியாக வந்து ஸோ இப்படி போயிடுவேன். ஸோ அந்த டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் அன்பிளான்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்கும்? இப்படி தான் தெருக்கள் இருக்கும். ஸோ அப்போ இது அன்பிளான்டு இருக்கும். ஸோ அன்பிளான்டாக ஒரு சிட்டியானது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் அர்பன் ஸ்ப்ரால். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 132. ஆஸ் பர் த சென்சஸ் ஆஃப் இந்தியா வாட் இஸ் த டேர்ம் லிட்ரஸி ரேட்னா என்னன்னு கேட்குறாங்க. சென்சஸ் அந்த கணக்கெடுப்பின்படி ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதுபடி 2011 நடந்தது. ஸோ அதை விடுங்க. அது ரேட்டு பிரகாரம் லிட்ரஸி ரேட்னா என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஏஜ் 7 years and above who can read and write with understanding in any language. ஸோ 7 வயதுக்கு பிறகு, 7 வயதோ இல்லை அதுக்கு பிறகு இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு மொழி, அந்த மொழியை அவரால் எழுத முடியும், படிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து லிட்ரஸி ரேட். சரியா? அடுத்து 133. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பாம்பே பிளட் குரூப் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பாம்பே பிளட் குரூப் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சரி, ஸ்டேட்மெண்ட் 1, இண்டிவிஜுவல்ஸ் வித் பாம்பே பிளட் குரூப் cannot receive blood from any ABO group including O நெகட்டிவ். ஸோ பாம்பே பிளட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா பாம்பே பிளட் குரூப்பில் தான் ஒரு பிளட்டு வேணும், வேறு எந்த குரூப் வந்து பிளட்டு வாங்க முடியாது. நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம். ஸோ அப்போ இது சரிதான். இண்டிவிஜுவல்ஸ் வித் பாம்பே பிளட் குரூப் லேக் த ஹெச் ஆன்டிஜன் அண்ட் ரெட் செல்ஸில் ஹெச் ஆன்டிஜன் அப்படிங்கிறது லேக்காக இருக்கும் அப்படின்றாங்க. இதுவும் சரிதான். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்படியான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெச் ஆன்டிஜன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பாம்பே பிளட் குரூப் ஆனவங்க, அதனால பாம்பே பிளட் குரூப்பாக இருக்குது. ஸோ இவங்க வந்து மற்றதுலேருந்து வாங்க முடியாது. இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்போ ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 134. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன். ஐஓஎம் பற்றி கேட்குறாங்க. ஐஓஎம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா என்ன? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன்றாங்க. யூஎன்னுடைய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சின்றாங்க. ஸ்பெஷலைஸ்டு கிடையாது, ரிலேட்டடானது. ஸ்பெஷலைஸ்டுனா என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் அசம்பிளி. ஸோ ஏதோ ஒரு இம்பார்ட்டன், அதுக்குன்னு தனித்துவமான யூஎனுடைய ஒரு தனித்துவமான ஒரு ஏஜென்சி அப்படின்றாங்க. அப்படி அது ரிலேட்டடாக இருக்குது, அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ அது கிடையாது. ஒரு கம்பெனியானது ஒரு பிரான்ச்சை உருவாக்குறதுக்கும் ஒரு பிரான்ச்சானது அதோடைய கொலாபு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கொலாபு வேறு, இதோடைய டைரக்ட் பிரான்ச்சுன்றது வேறு. ஸோ அதான் சொல்கிறாங்க ஸ்பெஷலைஸ்டுன்றாங்க. அது தவறு. இட் பப்ளிஷ் த வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் பைனேலி. பைனேலினா என்ன? 2 வருஷத்துக்கு ஒரு முறை, சரி வருஷத்துக்கு 2 முறை. ஸோ வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்குறான்றாங்க. இது சரிதான். அப்போ ஆப்ஷன் பி 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 135 கன்சிடர் த ஃபாலோயிங் பேஸ். ஒரு செக்டார் கொடுத்துருக்காங்க, அதோடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், குவார்டர் செக்டார், யூனியர் செக்டார் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. பிரைமரி செக்டார் வந்து ஃபார்மிங் தெரியும், செகண்டரி செக்டார் வந்து மேனுஃபேக்சர் கரெக்டு, குவார்டர்லி செக்டார் அப்படிங்கிறது ஐடி சர்வீஸ் அண்ட் ரிசர்ச் கரெக்டு, யூனியர் செக்டார் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன்றாங்க தப்பு. இது வந்து கோல்டு காலர்னு சொல்லுவாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸரில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து யூனியர் செக்டார்னு சொல்லுவாங்க. அப்போ இது தவறு, 3 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் சி only 3 is the right answer. Question number 136, which of the following statement best explain the process of gentrification in the context of urban development? Gentrification என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அகைன் நம்ம சென்னையை உதாரணமாக சொல்லலாம். இப்போ சென்னையானது இருக்குது, இது டெவலப் ஆகிட்டு இருக்குது. எதனால் டெவலப் ஆகுது? வெவ்வேறு மாநிலம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சென்னையில் வந்து வசிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சென்னையோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, லேண்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ரெண்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவைலபிலிட்டிக்காக இவங்ககிட்ட பணம் இருக்குது, ஸோ இவங்க வாங்குறான். லோக்கலில் இருப்பாங்க இல்லையா, லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஒரு வீடு வாடகையை விட முடியாது. இப்போ லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து 1000 ரூபான்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாடகையில் இருப்பான். வெளியூர் இருந்து வந்தவர், அவருக்கு சென்னையில் ஒரு பெரிய கம்பெனி வேலை செஞ்சுருக்கோம், அவருக்கு மாதம் 1 லட்சம் சம்பளமாக இருக்கும். அவர் என்ன நான் மாதம் 5000 வாடகை தரேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான். உடனே அந்த வீட்டு வாடகையை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு லோக்கல்ஸால் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, இப்போ நேராக வராங்க. இதே போல் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் உருவாகுது, நிறைய துணிக்கடைகள் உருவாகுது. ஒரு சட்டையே 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆகுது. ஒரு லோக்கல் பீப்புளாக அதை வாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சிட்டின்றது என்விரான்மெண்ட்லேருந்து இவங்க வெளியேற்றப்படுறாங்க, இவங்களாம் வந்து இன்க்ளூட் பண்ணப்படுறாங்க. ஸோ இதாக வந்து ஜென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, இட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அர்பன் நெய்பர்ஹுட் ஆஸ் எ வெல்த்தியர் பீப்புள் மூவ் இன். வெல்த்தியான பீப்புள் வந்து மூவ் இன் பண்ணுறாங்க, லீடிங் டு ரைஸ் இன் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ரைஸ் ஆகுது, ஆஃபர் டிஸ்பிளேசிங் த ஒரிஜினல் ரெசிடென்ஸ். ஸோ ஒரிஜினல் ரெசிடென்ஸ் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்பிளேஸ் ஆகப்படுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஜென்ட்ரிஃபிகேஷன் என்னன்னு நாங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 137 வித் ரெஃபரன்ஸ் டு பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்த பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்து சீ ஃப்ளோர். ஸோ சீ ஃப்ளோர் இருக்குதா, இது கான்டினென்டல் ஷெல்ஃப்லாம் சொல்லுவாங்க, சீ ஃப்ளோர். ஸோ இந்த கான்டினென்டுடைய அடிப்பகுதியில் இருக்கிறது தரைப்பகுதி, ஒரு பிளெயினை வந்து அபிசல் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அபிசல் பிளெயின் இருக்கக்கூடிய இந்த இடத்த தான் வந்து பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து மேக்னீஸ் இருக்கும், அயன் ஆக்சைடு இருக்கும், இந்த நிக்கல் காப்பர் இதெல்லாமே சின்ன சின்ன லெவலில் இருக்கும். அதிகப்படியாக அது 2 இருக்கும். ஸோ அதாவது பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது கொடுத்து 2 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. தி ரிச் சோர்சஸ் ஆஃப் மேக்னீஸ் ரிச் ரிசோர்ஸ் இருக்குன்றாங்க. மேக்னீஸும் அயன் ஆக்சைடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி கிராண்ட் லைசன்ஸ் ஃபார் த ஏர் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் ஏரியாஸ் பியாண்ட் த நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த ஐஎஸ்ஏ தான் வந்து உன்க்ளோஸ். ஸோ உன்க்ளோஸ் அப்படிங்கிறது அது கீழே வரக்கூடிய அந்த ஐஎஸ்ஏ தான் வந்து இங்கே கூடிய அந்த ரிசோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியை கொடுக்குது அப்படின்றாங்க. நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டியும் அத்தாரிட்டி கொடுக்குதுன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி தான். அப்போ ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி போத் 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 138 வித் ரெஃபரன்ஸ் டு டைடல் எனர்ஜி இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டைடல் எனர்ஜினா என்ன, மூணுடைய கிராவிடேஷனல், மூணு அண்ட் சன்னுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலையும் பூமியுடைய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னாலையும் உருவாகக்கூடிய கடல் அலை வேறு, டைடல் வேறு. கடல் அலைனா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், ஆனால் டைடல் அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து லேண்டுன்னு வச்சுங்களேன், தெரியும், இதனால் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில நேரங்களில் இது வரைக்கும் வந்து கடல் நீரானது இருக்கும். ஈவினிங் பார்த்தோம்னா பகலில் ஒரு 11 மணிக்கு போனால் இது வரைக்கும் தண்ணி இருக்கும், ஈவினிங் போனால் இது வரைக்கும் தண்ணி ஆகிடும். அப்போது இந்த தண்ணியானது இன்க்ரீஸ் ஆகி ரெடியூஸ் ஆகுது இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி இதன் மூலமாக ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்களே, அதான் வந்து டைடல் எனர்ஜின்றாங்க. தண்ணி மூவ் ஆனாலே நம்ம எனர்ஜி உருவாக்க முடியும். காற்று மூவ் ஆனால் நம்மகிட்ட எனிதிங் ஏதாவது ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னா அதன் மூலமாக நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ டைடல் எனர்ஜி மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரின்னு கேட்குறாங்க. குஜராத் ஹேஸ் ஹையஸ்ட் டைடல் எனர்ஜி பொட்டன்ஷியல் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் மட்டும்தான் அதிகப்படியாக டைடல் எனர்ஜியை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குன்றாங்க, பொட்டன்ஷியல் இருக்குன்றாங்க. கரெக்டு. காரணம் என்ன, கல்ஃப் ஆஃப் கட்சி, கல்ஃப் ஆஃப் கம்பத்து. ஸோ இந்த மூலம் வளைகுடாவின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த டைடல் ஃபோர்ஸ்னால பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி. அட் ப்ரெசென்ட் தெர் ஆர் நோ ஆப்ரேஷனல் டைடல் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த டைடல் எனர்ஜி மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நாம் இன்னும் டைடல் எனர்ஜி மூலமாக வந்து எனர்ஜி வந்து நம்ம எடுக்க முடியல. நிறைய கொண்டு வராங்க, ஆனால் அதில் ஷெல்ஃபில் வச்சுட்டாங்க. அப்போ ரெண்டுமே சரி.
Option C, both 1 and 2 is the right answer. Question number 139, with reference to exclusive economic zone, consider the following statement. So இது லேண்டாக இருக்கு. ஸோ ஒரு 200 கிலோமீட்டர் 200 நாட்டிக்கல் மைல். ஸோ இது வரைக்கும் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே அவங்க வேணாதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் பார்டர். சரியா? இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இது ஏரியா எக்ஸ்டெண்டிங் பியாண்ட் அடிஷனல் டு டெரிட்டரியல் சி அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 200 நாட்டிக்கல் மைல். 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இது இருக்கும் ஃப்ரம் த பேஸ் லைன் ஆஃப் டெரிட்டோரியல் அண்ட் கோஸ்டல் சைட். இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். த சர்ஃபேஸ் வாட்டர் இன் EEZ are international waters and other states have a freedom of navigation and overflight in this area. ஸோ இது வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனாக இருந்தாலும் இதில் வந்து மற்ற நாடுகளை சேர்ந்த கப்பலோ இல்லை விமானமோ பறந்து போகலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்க? அகைன் UNCLOS. இவங்க தான் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை கொடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் சரிதான். The coastal state have a sovereign right to explore and exploit the natural resources in their exclusive economic zone. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது. மீன் பிடிக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய வளங்களை வெட்டி எடுக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் இது மாதிரியான கேஸ் அண்ட் இதெல்லாம் வந்து அவங்களால எடுக்க முடியும். அதுக்கு அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது, இன்னொரு ஸ்டேட்டுக்கு உரிமை கிடையாது. இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி, மூணுமே சரி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கடைசி கொஸ்டின் 140. Which of the following are the characteristic features of the intensive subsistence agriculture? Intensive agriculture subsistence என்னன்னா, அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, 1 ஏக்கர் லேண்ட் இருக்குது. இந்த 1 ஏக்கர் லேண்டுக்கு அவரே வந்து விவசாயம் செய்கிறாரு. ஸோ 1 ஏக்கர் லேண்டுக்கு அவரால் வந்து ஒரு டிராக்டர் வச்சு விழ முடியல, அவர் ஏறு வச்சு காளை மாடை வச்சு விழுறாரு. அதிகப்படியான இந்த ஹார்வெஸ்டர் மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த நெல் இருக்கிற மிஷின்லாம் அவர் யூஸ் பண்ணல. அவரே நாற்று நடுறாரு, அவரே ஏறு விழுறாரு, அவரே நாற்று நடுறாரு, அவரே வந்து களை பறிக்கிறாரு, அவரே வந்து அறுவடை செய்கிறாரு, அவரே நெல்லடிக்கிறாரு. இப்படி எல்லா வேலையும் அங்கேயே செய்கிறாரு. முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூனில் ஒரு பயிர் செய்கிறாரு, அவருக்கு நார்த் வெஸ்ட் மான்சூனில் திரும்ப வந்து பயிர் செய்கிறாரு. இப்போ இன்டென்சிவாக அந்த லேண்ட்லேயே அவர் வந்து திரும்ப வந்து பயிர் செஞ்சுட்டே இருக்கிறார் இல்லையா? இதான் வந்து இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் சரின்னு கேட்டிருக்காங்க. ஹை ஹெல்டு பர் யூனிட் ஏரியா, ஒரு சின்ன இடத்துல அதிகப்படியான விளைச்சல் அவர் எடுக்கிறாரு. கரெக்டாக? கரெக்ட் தான். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சருடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸில் இதில் சரின்னு கேட்டிருக்காங்க. ஹை ஈல்டு பர் யூனிட், ஸோ இந்த லேண்டில் அதிகப்படியான விளைச்சல் அவர் எடுக்கிறாரா? சரி. ஹை ப்ரொடக்டிவிட்டி பர் ஃபார்ம் லேபர், ப்ரொடக்டிவிட்டி ஒரு ஃபார்ம் லேபர் மூலமா அதிகமாகுதான்னு கேட்குறாங்கன்னா கிடையாது. ஏன்னா இவர் மேனுவல் லேபர் தான் வந்து செய்கிறாரு. அப்போது ஒரு தனியால் செய்யும்போது அதிகப்படியான லேபர் வந்து அவருக்கு அதிகப்படியான லேபர் பார்ட்டிசிபேஷன் தேவை. அப்போ இது தவறு. ஹை ப்ரொடக்டிவிட்டி பர் ஃபார்ம் லேபர், ஹை ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நான் 1 மணி நேரம் செய்கிறேன் அப்படின்னா அப்போ 4 மணி நேரத்துக்கான அந்த ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்படி இல்லாமல் 4 மணி நேரம் செஞ்சால் மட்டும்தான் 1 மணி நேரத்துக்கான ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அப்போ அது கிடையாது இல்லையா? அது ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஹை ப்ரொடக்டிவிட்டி அது இப்படின்னா லாபம் கிடைக்குது, ஆனால் நம்மளுக்கு குறைவாக தான் கிடைக்குது. சரியா? அப்போ இது தவறு. வெரி ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ், ரொம்ப குறைவான நல்லா தான் வச்சிருக்காரு, அப்போ அது ஒரு ஃபீச்சர் தான். டாமினன்ஸ் ஆஃப் பேடி கல்டிவேஷன், ஏன் பேடி கல்டிவேஷன், ஏன் மில்லட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மில்லட்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஈல்டு கொடுக்கும். ஸோ அதனால் இந்த பேடி கல்டிவேஷன் நெல் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக எம்எஸ்வி நம்மளுக்கு கிடையாது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இதோடைய கேட்டகரி ஃபீச்சர். அப்போது 134 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஜாகிரஃபியில் ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த 10 கொஸ்டினும் எக்கனாமிக் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த சந்திப்போம். நன்றி.